Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் முழுக்க தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி குண்டு குண்டு ரசகுல்லா ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த சூப்பரான குண்டு குண்டு ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுதுமாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் அதில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான குண்டு குண்டு ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ரசகுல்லா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன், பசும்பால் சேர்த்துருக்கேன். பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் பேக்கெட் பாலாக கூட எடுத்துக்கலாம். அது டோன்டு மில்காக எடுத்துக்கோங்க. பேக்கெட் பால்லையே டோன்டு மில்க்குன்னு இருக்கும், அதாவது கொழுப்பு நீக்கிய பால்னு இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இப்போ பால் 2-3 கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. பால் கொஞ்சம் கொதிக்கட்டும், அந்த பச்சை வாடை போகணும். பால் ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா வினிகர் தான் சேர்ப்பாங்க. அது பேக்கரியில் கடைகளில் சேர்க்குறது. நாம் வீட்டில் செய்யறதுனால லெமன் ஜூஸே போதுமானது. இந்த லெமன் ஜூஸையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொதிக்க வைக்கும்போது அது ஈஸியாக நம்மளுக்கு பால் திரிஞ்சு நம்மளுக்கு திரண்டு வந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும். லெமன் ஜூஸ் மொத்தமாக நீங்கள் சேர்த்து முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பால் திரிஞ்சு வரும். இந்த தண்ணி தனியாக திரிஞ்சு வந்துடும். இப்போ இதை நாம் ஒரு வெள்ளை காட்டன் துணி வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் வச்சு நாம் ஃபில்டர் பண்ணி இந்த பன்னீரை மட்டும் தனியாக எடுத்துக்க போகிறோம். இது ஊற்றும் போது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். கொஞ்சம் சூடாக இருக்கும், ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இது மொத்தமாக இப்போ நாம் இதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். மொத்தம் வடிஞ்சிரும். இப்போ இதை நாம் அப்படியே கொஞ்சம் தூக்கி பிடிச்சோன்னா அந்த தண்ணி ஓரளவுக்கு வடிஞ்சிரும் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்ம இப்போ பிழிஞ்சு எடுக்க முடியாது. இது நிறைய தண்ணியை நாம் ஊற்றிடலாம். இப்போ இந்த தண்ணியை நாம் எடுத்துடலாம். இது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்ததாக அதே பாத்திரத்தில் ஒரு ஃபில்டர் ஒன்று வச்சுட்டு அதில் இந்த பன்னீரை இதை மாதிரி எடுத்து வச்சுருங்க. இப்போ இதை நாம் மறுபடிக்கும் ஒரு 2-3 தடவை நல்லா பச்சை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நார்மல் தண்ணி விட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஸ்டெப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நாம் லெமன் ஜூஸ் விட்டுருக்கிறதுனால அந்த புளிப்புத்தன்மை இதில் இருக்கும். இது அப்படியே நீங்கள் செய்யும்போது ஸ்வீட்டில் நம்மளுக்கு புளிப்பாக இருக்கும். அதனால் நாம் 2-3 தடவை இதை போல் தண்ணி விட்டு நீங்கள் வாஷ் பண்ணி எடுக்கும்போது அந்த புளிப்பு டேஸ்ட்டு போயிடும். அதே சமயம் நம்ம பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சில்னஸாகவும் இருக்கும். கொஞ்சம் கூலிங்காக ஆனதுனால ஈஸியாக நம்ம பிழிஞ்சு எடுக்க முடியும். பொதுவாக பன்னீர்லாம் இப்படி தான் நம்ம ரெடி பண்ணுவோம். இதை அப்படியே பிழிஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஒரு வெயிட் போட்டு மேலே வச்சிட்டோன்னா மொத்த தண்ணி வடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு பன்னீர் கிடைக்கும். இதில் தான் நாம் அந்த ஸ்வீட்டையே செய்ய போகிறோம். அதனால் இதை 2-3 தடவை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இதை எடுத்து நல்லா பிழிஞ்சி அந்த தண்ணி மொத்தத்தையும் வெளியே எடுக்கணும். நல்லா பிழியும் போது அந்த தண்ணி மொத்தம் வெளியே வந்துடும். நம்ம கை வச்சு நல்லா இதை போல் நல்லா பிழிஞ்சு விட்டிங்கன்னா மிச்சம் எக்ஸஸாக இருக்கிற அந்த வாட்டர்லாம் நல்லா வெளியே வந்துடும். இப்போது நல்லா பிழிஞ்சாச்சு. இப்போ நீங்கள் அதே ஃபில்டர்லேயே வச்சுட்டு மேலே ஒரு சின்ன வெயிட் ஒன்று வச்சுருங்க. அது கீழே வடிஞ்சிரும். நான் செய்கிறேன் பாருங்கள், இது மாதிரி எக்ஸஸாக இருக்கிற தண்ணி வடிஞ்சிரும். இது ஒரு 1 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும். நீங்கள் இது போல் கல் வச்சு கூட நாம் இது மாதிரி அழுத்தி கூட நாம் அந்த தண்ணியை எடுக்கலாம். இப்போ இது ஒரு 1 ஹவர் நல்லா செட் ஆகட்டும். நம்மளுக்கு அந்த தண்ணி மொத்தம் வடிஞ்சால் தான் நம்ம அந்த ஸ்வீட்டை செய்ய முடியும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஒரு 1 ஹவர் கழித்து எடுத்து பார்த்தா நம்மளுக்கு சூப்பரான பன்னீர் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நாம் ஒரு அகலமான தட்டில் நல்லா உதுத்து விட்டு கைகளால் நல்லா தேய்ச்சி நல்லா பிசைஞ்சு ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும்.
இப்போ முதல்ல நாம் இதை உதுத்து விட்டுக்கலாம். இது உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய உள்ளங்கையை வச்சுட்டு நல்லா அழுத்தி நீங்கள் பிசைஞ்சு கொடுக்கணும். நான் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிசையணும். இது போல் பிசையணும். நல்லா உள்ளங்கையில் வச்சுட்டு அந்த பிளேட்டோடு நல்லா வந்து அழுத்தி பிசையும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்மளுக்கு ரசகுல்லா அந்த வேகும்போது நல்லா உள்ள ஸ்பஞ்சியாக இருக்கும். சில பேருக்கு ரசகுல்லா வந்து ஸ்பஞ்சியாக வராது. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிசையாமல் அவங்க சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் அப்படி பிசைஞ்சிட்டு போடுவாங்க. அதனால தான் இதை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது இந்த ஸ்டெப்பை செய்யணும். அப்போ தான் நம்ம ரசகுல்லா உருட்டி அந்த சக்கரை பாகில் வேக வைக்கும்போது நல்லா அப்படியே ஸ்பஞ்சி மாதிரி நல்லா உப்பி வரும் நம்மளுக்கு. இப்போ நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை நாம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குலோப் ஜாமுன் மாதிரியே தான். நம்ம சின்னதாக உருட்டி போட்டால் அது வந்து ஜீராவில் ஊறி பெருசாகும் பார்த்திங்களா. அதே போல் தான் நம்ம குட்டி குட்டியாக உருட்டி போடும்போது சக்கரை பாகில் வெந்து வரும்போது நல்லா பெருசாகவே வரும். டபுள் மடங்கு இல்லை, ட்ரிபிள் மடங்கு கூட பெருசாகும். இந்த அளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதே போல் நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கிறேன். இதில் 1 லிட்ரு பாலில் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 20 ரசகுல்லா கிட்ட வரும். எனக்கு இவ்வளோ தான் கிடச்சிது. பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இதை நாம் எப்படி வந்து அந்த ஸ்வீட் செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு அகலமான பாத்திரம், அதே சமயம் கொஞ்சம் நீளமான பாத்திரமாகவும் இருக்கணும். அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, இது வந்து ஒரு 250 கிராம் இருக்கும். அதாவது 1/4 கிலோ சர்க்கரை இருக்கும். 1 கப் சர்க்கரைக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி விடணும். ஏன்னா இதில் நாம் வேக வைக்க போகிறோம். அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு சர்க்கரையை வந்து கரைய விட்டால் போதும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. சர்க்கரை வந்து கரைஞ்சால் மட்டுமே போதும். பாகுபதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்போது சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் முழுமைக்குமாக சிம்மில் வச்சுருங்க. முதல் 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடணும். ஏன்னா வந்து அது உருண்டை பால்ஸ் வந்து பிரியாமல் இருக்கும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா எடுத்தாலே போதும். இது மொத்தமாகவே பார்த்திங்கன்னா டைமிங் வேகிறதுக்கு 15 நிமிஷமே போதும். 15, ஒரு சிலர் பால் வந்து குவாலிட்டி பொறுத்து இருக்குது. 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்குமே போதுமானது. இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்துலேயே ரசகுல்லா வந்து நல்லா வந்து குண்டு குண்டாக நல்லா கொஞ்சம் பெருசாகியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வந்து இதை மூடி போட்டு வச்சிடலாம். இதில் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் ஊற்றலாம். அப்படி இல்லைனா வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இதை போல் குங்குமப்பூ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குங்குமப்பூ போட போகிறேன். குங்குமப்பூ இல்லாத பட்சத்தில் ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், நம்ம இப்போவே நம்மளுடைய ரசகுல்லா ஒரு 3/4 ஸ்டேஜுக்கு வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்து பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய ரசகுல்லா செட் ஆகியிருக்கு. நல்லாவே வெந்திருக்கு. நல்லா வந்து பெருசு பெருசாக இருக்குது. அந்த குங்குமப்பூ கலரும் வந்து ஒரு லைட் எல்லோ கலரில் வந்திருக்கு. இப்போ இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 3 மணி நேரம் அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. அந்த ஆறுதலே ரசகுல்லா அந்த ஜீராவில் நல்லா ஊறி நம்மளுக்கு சூப்பராக செட் ஆகிடும். அதனால் இது ஒரு 2 அல்லது 3 மணி நேரம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரசகுல்லா ரெசிபி ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக நம்ம வீட்டில் வெறும் பால், சர்க்கரை, லெமன் இது 3 வச்சுமே வந்து சூப்பராக பேக்கரி ஸ்டைலில் நம்ம ரசகுல்லா ரெடி பண்ணியாச்சு. இதை நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸ் நிறைய போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட் தரேன், செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஈஸியான மெத்தட். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எல்லாமே வந்து சூப்பராக செய்யலாம். பிகினர்ஸ் கூட இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக செய்யலாம். அந்தளவுக்கு டீட்டெயில்ஸாக எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Viji. Thanks for watching.